டாஸ்மார்க்கை மூட சொல்லி போராட்டம் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக பள்ளிக்கூடத்தை மூட சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். மதுரையில கோசாகுளம் அப்படிங்கிற ஏரியால CEOA மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் வந்து அங்க இயங்கிட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடம் வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி வந்து மக்கள் வசிப்பிடத்துக்கு நடுவுல தான் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா சில தவறுகளை செய்யறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த நிர்வாகத்தில் தொடர்பு கொண்டு பேசினாலும் அவங்க குண்டர்களை வச்சு அந்த மக்களை வந்து ஒரு பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடம் வந்து மக்கள் வசிப்பிடத்துக்கு உள்ளக்க இருக்கும்போது மக்களுக்கான சாலைகள் வந்து ஒரு 10 அடி 15 அடி அந்த கேப்ல தான் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பேருந்துகள், கனரக வாகனங்கள் ஏதாவது அதுக்குள்ள போகுதுன்னா மக்கள் வசிப்பிடத்துக்குள்ள போய் தான் அந்த பள்ளிக்கூடத்திற்குள்ள வந்து போக வேண்டிய இது இருக்கு. சில நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னா சாலைகள்லேயே வண்டிகளை நிப்பாட்டிடுவாங்க. அப்போ மக்களுக்கான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும்போது அந்த மக்களை வந்து நிர்வாகத்தில் போய் கேட்டா அந்த பேருந்தை ஓட்டுறவங்க எல்லாம் வந்து ரவுடிகளாக ஆட்களை வந்து நியமிச்சிருந்து அவங்க மூலியமா இந்த மக்களை மிரட்டுறது, யார் புகார் தெரிவிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அச்சுறுத்தல் பண்றது, இந்த வேலைகளை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் பண்ணியிருந்ததா அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இதுக்கு ஒருபடி மேல போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா 2000 பேர் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கழிப்பிடம், அந்த கழிப்பிடத்துக்கான கழிவு நீர்களை ஃபுல்லா அந்த முறையாக வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணாம மக்கள் வசிப்பிடத்துக்கு உள்ள, அதாவது மக்கள் குடியிருப்புகளுக்கு வீடுகளுக்கு வந்து பாதாள திட்டம் இருக்கும், அந்த பைப் லைன்ல கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தினுடைய பைப் லைனை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதற்கு வந்து மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு, ஏன்னா 2000 மாணவர்கள் படிக்கக்கூடியதோட அந்த கழிவு நீர்களை கொண்டு வந்து மக்கள் வசிப்பிட இந்த பகுதிக்குள்ள சேர்த்தா ஒருவேளை லீக்கேஜோ வேற ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நம்ம ஏரியா நாரி வீணாயிரும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மக்கள் வந்து பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்கும்போது நாங்க மாநகராட்சியில அனுமதி வாங்கி தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை என்னன்னு விசாரிக்கும் போது அந்த மக்கள் இவங்க வேற ஒரு பகுதியில வேற ஒரு இதுக்கு அனுமதி வாங்கி இந்த பகுதியில வந்து இவங்க வந்து முறைகேடாக பைப் லைன் பதிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து அந்த மக்கள் வைக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து இதுக்காக தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய இந்த போராட்டத்தை அங்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட நிர்வாகம் வந்து கவனத்தில் கொண்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களோ இல்ல மாநகராட்சி ஆணையர் அவர்களோ இதை கவனத்தில் கொண்டு இதை சரி செஞ்சு அந்த மக்களுக்கு வந்து உரிய தீர்வை நீங்க பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.